பீகார் சட்டப்பேரவை தேர்தல் என்டிஏ மற்றும் எம்ஜிபி கூட்டணி இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி 76 தொகுதிகளில் முன்னணியில் உள்ளது. எம்ஜிபி கூட்டணி 51 இடங்களில் வகித்து வருகிறது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் என்டிஏ மற்றும் எம்ஜிபி கூட்டணி இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி 76 தொகுதிகளில் முன்னணியில் வகித்து வருகிறது. எம்ஜிபி கூட்டணி 51 இடங்களில் முன்னணி வகித்து வருகிறது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் என்டிஏ மற்றும் எம்ஜிபி கூட்டணி இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி 76 தொகுதிகளில் முன்னணி வகித்து வருகிறது. எம்ஜிபி கூட்டணி 51 இடங்களில் முன்னணி வகித்து வருகிறது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் என்டிஏ மற்றும் எம்ஜிபி கூட்டணி இடையே நிலவும் கடும் போட்டி. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி 76 தொகுதிகளில் முன்னணி வகித்து வருகிறது. எம்ஜிபி கூட்டணி 51 இடங்களில் முன்னணி வகித்து வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் என்டிஏ மற்றும் எம்ஜிபி கூட்டணி இடையே நிலவும் கடும் போட்டி. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி 76 தொகுதிகளில் முன்னணி வகித்து வருகிறது. எம்ஜிபி கூட்டணி 51 இடங்களில் முன்னணி வகித்து வருகிறது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். நாடு முழுவதும் எதிர்பார்க்கப்பட்டு தற்போது வாக்கு எண்ணிக்கையை துவங்கி இருக்கிற பீகார் சட்டமன்ற தேர்தலில் தற்போது பாஜக முன்னிலை வகிச்சிருக்குதுங்க. அதாவது பீகாருக்கு சட்டமன்ற தேர்தலானது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நடந்து முடிந்தது. அதாவது முதல் கட்டமாக மொத்தம் 2 கட்டமாக இந்த தேர்தலானது நடைபெற்றது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 243 சட்டமன்ற தொகுதிகளில் 122 தொகுதிகள் அதாவது ஆட்சி அமைக்கிறதுக்கு 122 தொகுதிகள் தேவை. அதாவது 6 மற்றும் 11ஆம் தேதி ஆகிய தேதிகளில் இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்ற நிலையில் அதன் வாக்குப்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகள், அதாவது மின்னணு சாதனங்கள் உள்ளிட்டவைகள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 38 மாவட்டங்கள், அதாவது 38 மாவட்டங்களில் நடைபெற்ற இந்த வாக்கு எண்ணிக்கைக்குள்ள மையங்கள் மொத்தம் 46 மையங்கள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இன்று தற்போது அந்த தேர்தல் அதாவது வாக்கு எண்ணிக்கையானது துவங்கி இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 90,470 பூத்துகள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் வாக்குப்பதிவானது துவங்குச்சு. 71.78% பெண் வாக்காளர்களும் 62.98% ஆண் வாக்காளர்களும் வாக்களித்திருந்த நிலையில தேர்தல் ஆணையம் தரப்புல அந்த எலெக்ஷன் ஒட்டி எந்த விதமான கலவரமும் இல்லை. அதனால மறு வாக்குப்பதிவுக்கு எங்கேயுமே தேவை ஏற்படலை அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருந்தாங்க. மொத்தம் 8 பிரிவுகளாக போஸ்டல் பேலட், அதாவது 8 பிரிவுகளாக இந்த தபால் வாக்குகள் எண்ணக்கூடிய பணியானது துவங்கி இருக்குது. 8 மணிக்கு துவங்கி தற்போது அதனோட அறிவிப்புகள் ஒன்னொன்னா வந்துட்டு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அதாவது அந்த ஆட்சி அமைக்க மொத்தம் 124 தொகுதிகள் கையில போயிடும். ஆனா தற்போதைய நிலவரப்படி பிஜேபி கூட்டணியானது மொத்தம் 116 இடங்கள்ல முன்னிலை வச்சுட்டு இருக்கு. அதாவது பிஜேபி தரப்புல 61, ஜேடியு 49, எல்ஜேபி 3 ஆகிய தொகுதிகள்லையும் காங்கிரஸை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா தற்போது வரை அந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் 10 இடங்களையும், ராஷ்டிரிய ஜனதா தளம் 43 இடங்களையும், சிபிஐஎம்எல் 5 இடங்களையும், மற்றவர்கள் 2 இடங்களையும் முன்னிலை வச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஜேஎஸ்பி தரப்புல போட்டியிடப்பட்ட வாக்காளர்கள் அந்த உறுப்பினர்கள் 4 இடங்கள்ல முன்னணியில இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 110 தொகுதிகளுக்கு மேல் தற்போது பாஜகவானது முன்னிலை வைத்துட்டு இருக்கிற சூழ்நிலையில ஆட்சியை பிடிப்பதற்கு 124 இடங்களே தேவை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் தற்போது வரை போயிட்டு இருக்குது. தற்போது வரை வெளிவந்திருக்கிற 183 இடங்கள்ல மொத்தம் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கூட்டணி 117 இடங்கள்லையும், இந்தியா கூட்டணி 58 இடங்களையும், ஜனசுராஜ் 4 இடங்கள்லையும், மற்ற சுயேட்சைகள் 2 இடங்கள்லையும் முன்னிலை வச்சிட்டு இருக்கிறாங்க. முதல் கட்டமாக
போஸ்டல் பேலட் வந்து ஆனது எண்ணப்பட்டு இதன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்குச்சாவடிக்குள்ள பெட்டிகள் வந்து எண்ணப்பட ஆரம்பிக்கும். அதாவது தேர்தலோட முதல் கட்ட, அதாவது யார் ஆட்சி அமைக்க போறா, அதாவது யார் முன்னிலை, தற்போது வரை பிஜேபி வந்து முன்னிலையில நின்றுட்டு இருந்தாலும் யார் ஆட்சி அமைக்க போறா அப்படிங்கிறது 9:30 மணி அளவுல தெரிய வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் பாஜக தரப்புல வந்து தேர்தலுக்கு பின்பு நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளும் சரி, தேர்தலுக்கு முன்பு நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளையும் சரி, பாஜக கூட்டணியை முன்னிலை வைக்கும், அதே மாதிரி பாஜக கூட்டணியே வந்து வெல்லும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில அதை ஒட்டியே தற்போது வரை உள்ள நிலவரமானது வந்துட்டு இருக்குது. என்டிஏ கூட்டணி வந்து 110 தற்போது, அதாவது தற்போதைய நிலவரப்படி என்டிஏ வந்து 117 இடங்கள்லையும், இந்தியா கூட்டணி வந்து 60 இடங்கள்லையும், ஜனஸ்வராஜ் வந்து 4 இடங்கள்லையும், மற்றவை வந்து 2 இடங்களையும் முன்னிலையில் இருக்குது. இப்படியே நிலை தொடரும் எனில் இன்னும் ஒரு ஓரிரு மணி நேரம், அதாவது இப்ப மணி 9 போகுது இல்லையா, ஒரு 9:30 அல்லது 10 மணி அளவுல பிஜேபி தலைமையில அதாவது பிஜேபிக்கு எத்தனை இடம் கிடைச்சிருக்கு, அதே மாதிரி அந்த கூட்டணியில இருக்கிற ஜேடியுக்கு எத்தனை இடம் கிடைச்சிருக்கு, எல்ஜேபிக்கு எத்தனை இடம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். ஏற்கனவே கடந்த முறை வந்து பிஜேபி தான் வந்து தற்போது வரை அந்த இடத்தை வந்து தக்க வச்சு அதன் அடிப்படையில் தான் தற்போது வரும் பிஜேபி ஆட்சியை தான் நடைபெற்று இருக்குது. அதே கூட்டணி அதே மாதிரி அதே தான் தொடர இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் தற்போது வரை காணப்பட்டு வருது. மொத்தம் அதாவது 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் நடைபெற்ற இந்த வாக்குப்பதிவுகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிக அளவிலான வாக்குப்பதிவு வந்து பீகார்ல வந்து நடைபெற்றிருக்கிறது. அதாவது இதுவரைக்கும் அதிகபட்சமா வந்து 56% தாண்டாத ஒரு சூழ்நிலையில தற்போது 71% வரை தற்போது வந்து அந்த வாக்குப்பதிவானது நடைபெற்ற நிலையில இது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தற்போது வந்து தற்போது வந்து அது வந்து காணப்பட்டு வருது. அதாவது அதாவது இந்த நிமிடத்தை நிலவரப்படி பாத்தீங்கன்னா 119 இடங்கள்ல பிஜேபி வந்து முன்னிலையில இருக்கிறதா தேர்தல் ஆணையம் தரப்புல அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த வலைத்தளங்கள்ல தேர்தல் ஆணையம் தரப்புல உள்ள வலைத்தளங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 110 இடங்களுக்கு மேல பாஜக கூட்டணியானது தற்போது முன்னிலை வகித்துட்டு வருது. பிஜேபி தரப்புல ஏற்கனவே சொல்லிட்டாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களது ஆட்சி தொடரும், அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொன்ன நிலையில தேஜஸ்வி யாதவ் வந்து சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க வந்து 14ஆம் தேதி ஜெயிப்போம், 18ஆம் தேதி பதவி ஏற்போம் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஜக தரப்பு, அதாவது காங்கிரஸ் தரப்புல அதோட மாநில தலைவரானவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இந்த பதவியை ராஜினாமா செய்த நிலையில அது ஒரு கடும் அதிர்வலை ஏற்படுத்திச்சு. இதனை அடுத்து தற்போது அந்த வாக்கு எண்ணிக்கையிலேயே வந்து அடுத்தடுத்து வந்து பிஜேபி வந்து முன்னிலை வந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் தற்போது வரை காணப்பட்டு இருக்கிறது. வினிதா, தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.